Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்கமிங் Honda Amaze காரோட டீடைல்ஸ், அதாவது ஒரு சில டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ரீசெண்டா Honda பாத்தீங்கன்னா அவங்களோட அப்கமிங் Amaze கார் மாடலோட ஸ்கெட்சஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா இந்த அமேஸ் பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோட இமேஜஸும் வந்து சோஷியல் மீடியால ரீசெண்டா வந்து லீக் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இந்த காரோட டெஸ்டிங் இமேஜஸும் பாத்தீங்க அப்படின்னா கார் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி தான் லீக் ஆயிருக்கு. எல்லாம் ஓகேப்பா, இந்த காரோட லான்ச் சொல்லு அப்படின்னீங்கன்னா இந்த நியூ ஹோண்டா அமேஸ் காரோட லான்ச் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 4th 2024 அன்னைக்கு ஹோண்டா வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த செடான் காரை. அது மட்டும் இல்லாமல் இந்த காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் பேஸும் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நியூ ஹோண்டா அமேஸ் லுக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டியோட லுக் வைஸ் சிமிலராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வரப்போகிற இந்த காரில், அதாவது இந்த ஹோண்டா அமேஸில் ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸும் சரி, உள்ள இன்டீரியரில் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய ஃபீச்சர்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஜின் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம போக போக பார்க்கலாம். இந்த அமேஸுக்கான புக்கிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது டிசம்பர் மந்த்ல வந்து ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே கைஸ், இந்த நியூ ஹோண்டா அமேஸோட எக்ஸ்டீரியர்ல நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ரீசெண்டா நமக்கு லீக் ஆன இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது இதுல இந்த அமேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்மோக்கி ஃபினிஷ் எல்இடி டெயில் லைட்ஸும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியர் பார்க்கிங் கேமரா கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ரியர் பேசஞ்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலா நம்ம ரியர் சீட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அமேஸ்ல ஹோண்டா உங்களுக்கு 3 ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அலாய் வீல்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா மாத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பிகர் ஃப்ரீ ஸ்டாண்டிங் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்குது. பீச் கலர் அப்போல்ஸ்ட்ரி உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடாஸ் டெக்னாலஜியும் இந்த அமேஸ்ல ஹோண்டா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நியூ அமேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டியோட பிளாட்ஃபார்ம்ல தான் மேனுஃபேக்சர் பண்றதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து அதிகாரப்பூர்வமான நியூஸ் கிடையாது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. அதாவது ஹோண்டா சிட்டியோட பிளாட்ஃபார்ம்ல இந்த அமேஸ் வந்து மேக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக வீடியோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஹோண்டா அமேஸ்ல இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 90 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்க அப்படின்னா 110 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நியூ அமேஸ்ல 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் சிவிடி கியர் பாக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹோண்டா வந்து இந்த அமேஸ்ல உங்களுக்கு சிஎன்ஜி வேரியண்ட்டும் கொடுக்கறதுக்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த கார் எப்போ லான்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அபிஷியல் நியூஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அமேஸ் கார் மாடல்ல சிஎன்ஜி வேரியன்ட் ஹோண்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கைஸ், அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அமேஸ் மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டா டீசல் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வந்து அமேஸ் வந்து லான்ச் ஆகும்போது பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் லான்ச் ஆகும்னு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த அமேஸ் காரோட ரைவல்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு மாருதி சுசுகி டிசைர் சொல்லலாம், அப்புறம் ஹுண்டாய் ஆரா சொல்லலாம், டாடா டிகோரஸ் சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். ஹோண்டா அமேஸ் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டீடைல் வீடியோ வந்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் என்ன, அப்புறம் அதோட டிசைன் பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் பவன்.